இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பொம்மி, ராணி, நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. பொம்மி, ராணி பாவம், அவளுக்கு நீதான் துணையா இருக்கணும். அவ கர்ப்பமா இருக்கா, அவளுக்கு கர்ப்பகால வயிறு வந்திருக்கு. ஆனா அவ கூடயே இருந்து அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாத நிலையில நான் இருக்கேன். என்னால இப்ப வரைக்கும் ராணிக்கு எந்தவித சந்தோஷத்தையும் கொடுக்க முடியலன்னு நினைச்சா ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னோட நேரம் கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. கடவுளே, என்னால வலி தாங்க முடியல. குருவே, இந்த 50 குழுவை நியமித்ததற்கு என்ன காரணம்? கடவுளை காண முயற்சி செய்பவர்கள் பக்தர்கள், கண்டு தெளிந்தவர்கள் முனிவர்கள். காரண காரியம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் எப்போதுமே இயங்காது. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராமணிய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இந்த 5 வகை கோஷ முக்தியும் பிராண மையத்தினால் சித்தியாகின்றது. நீங்கள் 5 பேரும் போகின்ற பாதையில் யாரை பார்த்ததும் உங்களது வலது நாசியிலிருந்து வெளியே செல்லும் மூச்சானது 8 அங்குலமும், இடது நாசியிலிருந்து வெளியே செல்லும் மூச்சின் அளவு 12 அங்குலமும் எப்போது வெளியேறுகிறதோ அப்போது அவர்களின் கையை மூக்கில் வைத்து காட்டி அவர்களிடம் இதை நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். அது உங்களுடைய கடமை. நீங்க 5 பேரும் இப்பவே உங்க பயணத்தை தொடங்குங்க. நல்லதே நடக்கும். என்ன தாயே, நொண்டி நொண்டி நடக்கிற? கால்ல என்னாச்சு? என்னம்மா, முள்ளு குத்தி ரத்தம் வருது? ஆமா பாட்டி. என்ன தாயே, அது தெரிஞ்சுமா அப்படியே நடக்கிற? தலையில இருக்கிற பானைய கீழே வச்சிட்டு கால்ல இருக்கிற முள்ள எடுத்து போட்டுட்டு போக வேண்டியதுதானே தாயே? இல்ல பாட்டி, நான் ஒரு நேர்த்தி கடன் செய்யறதுக்காக காளி கோயிலுக்கு போய் நிறுகிறேன். அங்க போற வரைக்கும் என்ன ஆனாலும் நான் இந்த பானைய கீழே வைக்க கூடாதுன்னு சாமி சொல்லுகிறாரு. சரி சரி, நீ பானைய கீழே வைக்க வேணாம், தெய்வ குத்தமாயிடும். நான் பக்கத்து ஊர்ல இருக்கிற மருத்துவச்சிதான் மூலிகை பறிக்கிறதுக்காக வந்தேன். நீ அப்படியே நில்லு, நான் கால்ல இருக்கிற முள்ளை எடுத்துட்டு கட்டி விடுறேன். இருமா, வலிய பொறுத்துக்கோ.
ஐயோ ஐயோ எவ்வளவு பெரிய முள்ளு பாருமா. அம்மா கொஞ்சம் பொறுமா, நான் பச்சளை போட்டு விடுறேன். ஆ, பொறுத்துக்கம்மா கொஞ்சம். பொறுத்துக்கோ பொறுத்துக்கோ. எப்படிங்க இது? நீங்க 2 பேரும் சீக்கிரமா உள்ள போங்க. இவங்க 2 பேரையும் நம்ம எஜமான் சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறேன். போங்க. முனிவர்களுக்கு வணக்கம். நீங்க போக வேண்டிய திசை இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம். நீ யாரு? நீ ஏன் எங்க கவனத்தை தசை திருப்ப பாக்குற? நீ துஷ்ட சக்தி தானே? எதுக்காக இங்க வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுக்கு உதவி பண்ற மாதிரி நடிக்கிற? நான் உங்களுக்கு உதவி செய்ய வரல. நீங்க 6 பேரும் தான் எங்களுக்கு உதவ வந்திருக்கீங்க. நாங்க 5 பேர் தானே இருக்கோம், நீ என்ன 6 பேர் சொல்ற? கடவுள்களை காண முயல்பவர்கள் பக்தர்கள், கண்டு தெளிந்தவர்கள் முனிவர்கள். காரணமும் காரியமும் இல்லாமல் பிரபஞ்சம் எப்போதும் இயங்காது. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இப்படி 5 வகை கோஷமும் முக்தியும் பிராணாயாமத்தினால் சித்தியாகின்றது.